அனைத்து நண்பர்களுக்கும் இனிய வணக்கம். Today we are going to discuss about Unit 8. How to deal this Unit 8 in the preparation of PGTRB English. So we have 10 units. PGTRB English பொறுத்த வரைக்கும் நமக்கு 10 யூனிட் இருக்குது. அதுல எல்லாருமே சேலஞ்சிங்கா பார்க்கக்கூடிய யூனிட்ஸ் வந்து மூணுனத்தை நம்ம வந்து விரல் விட்டு எண்ணலாம். ஒன்று யூனிட் 8, யூனிட் 9, யூனிட் 10. யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் அப்ரோச்சஸ் டு லிட்ரேச்சர், யூனிட் 9 லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ், யூனிட் 10 லிட்ரரி கிரிட்டிசிசம். சரிங்களா? இந்த மூணுமே எப்பவுமே லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு சேலஞ்சிங்காக தான் இருந்துட்டு இருந்தது. அதுல யூனிட் 9, 10 பொறுத்த வரலையும் அது வந்து லிட்ரேச்சரை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு மொழியை பத்தியும் மொழியியல் பத்தியும் படிக்கக்கூடியது லிங்குவிஸ்டிக்ஸ். கிரிட்டிசிசம் விமர்சனங்கள், இலக்கிய விமர்சனங்களை பத்தி படிக்கிறது. இந்த யூனிட் 8 வந்து பாத்தீங்கன்னா இந்த சிலபஸ் மேக் பண்ணதுலயே ரொம்ப ட்ரிக்கியான ஒரு யூனிட் வந்து இதுதான். ஏன்னா மீதி எல்லா யூனிட்டுக்கும் இதை படிங்க, இதை படிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. யூனிட் 1ல இருந்து யூனிட் 2, யூனிட் 7 வரைக்கும் இதை படிங்க படிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செக்ஷன்ஸ் நமக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஆனா யூனிட் 8 பாத்தீங்க அப்படின்னா எதுவுமே இல்லை, மொத்தமா 8 வார்த்தைகள்ல முடிச்சிட்டாங்க. ஆனா இதுதான் என்கிட்ட கேட்டீங்கன்னா இந்த டிஆர்பி யூனிட்ல லிட்ரேச்சரை பத்தி நீங்க அதிகமா தெரிஞ்சுக்கிறதுக்கும் லிட்ரேச்சர்ல நல்ல இன்வால்வ் ஆகுறதுக்குமான ஒரு யூனிட் இதுதான். சரிங்களா? ஏன்னா மொத்த லிட்ரேச்சரையுமே நீங்க பார்க்க வேண்டிய தேவை இதுல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க யூஜிசி நெட் டிஎன் செட்னுடைய சிலபஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் என்னன்னு கேட்டீங்கன்னா டிராமா, ரெண்டாவது யூனிட் பொயட்ரி அப்படிங்கிற மாதிரி மொத்தம் 4 வார்த்தைகள்ல மொத்த ஆங்கில இலக்கியத்தையும், உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆங்கில இலக்கியத்தையும் அடக்கியிருப்பாங்க. அதே பேட்டர்ன் தான் இந்த யூனிட் 8 அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்ரோச்சஸ்னா என்னது? அணுகுமுறை. அப்ரோச்சஸ் டு லிட்ரேச்சர்னா இலக்கியத்தை நம்ம எப்படி அணுகிறது, அதுல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க அதை அணுக முடியும். ஸோ இதுல மொத்தம் 8 சாப்டர்ஸ் இந்த யூனிட்டுக்குள்ள. மாடர்ன் டிராமா, ஃபிக்ஷன், லிட்ரரி மூமெண்ட்ஸ், லிட்ரரி கிரிட்டிசிசம் அண்ட் தியரி, ஃபெமினிசம், டீச்சிங் ஆஃப் இங்கிலீஷ் இன் இந்தியா, ஜேர்னலிசம் அண்ட் கிரியேட்டிவ் ரைட்டிங் இன் இங்கிலீஷ், போஸ்ட் மாடர்னிசம். முடிந்த அளவுல ஒரு 10 நிமிடத்துல நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்றது, இந்த அப்ரோச்சஸ் டு லிட்ரேச்சர்ஸ் நாம எப்படி அப்ரோச் பண்றது அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டை இந்த கிளாஸ்ல கொடுத்துறேன். சரிங்களா? ஸோ ஸ்ட்ரைட்டாவே நம்ம வந்து யூனிட்குள்ள போயிருக்கோம். வி வில் டிஸ்கஸ் த யூனிட். எப்படி வந்து இந்த யூனிட் தொடங்கி நம்ம முடிக்கிறது சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். பட் இதை நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த 8வது யூனிட்டை மட்டும் நீங்க கரெக்டா பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து மற்ற 9 யூனிட்டையுமே ஈஸியா கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ நிறைய டீச்சர்ஸ்ட கேட்டீங்கன்னா யூனிட் 7 முதல்ல எடுத்து படிங்கன்னு சொல்லுவாங்க. எதுக்கு? அப்போதான் நம்ம படிக்கிறதுக்கான ஒரு இன்வால்வ்மெண்ட் கிடைக்கும், ஈஸியா இருக்கும் அந்த யூனிட். யூனிட் 7 இந்தியன் லிட்ரேச்சர். சிலர்கிட்ட கேட்டீங்கன்னா யூனிட் 1ல இருந்தே வாங்க, அப்பதான் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர்னுடைய ஹிஸ்டரி உங்களுக்கு புரியும்னு சொல்லுவாங்க. இப்படி என்கிட்ட கேட்டீங்கன்னா ஐ வில் ரெக்கமெண்ட் யூ யூனிட் 8. யூனிட் 8 முதல்ல எடுத்து படிங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன் ஏன் சார் யூனிட் 8? இதுதான் எந்த இதை படிக்கணும்னே சொல்லலை அப்படின்னா எல்லாத்தையும் படிக்க சொல்லியிருக்காங்க, அதான் மேட்டர். சரிங்களா? மாடர்ன் டிராமா அப்படின்னா எல்லா டிராமாவையும் நீங்க படிச்சுதான் ஆகணும். மாடர்ன்ல எழுதின டிராமா மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். சரிங்களா? சரி, என்னென்ன படிக்கணும் படிக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். சரி, யூனிட் 8ல ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா மாடர்ன் டிராமா. இந்த மாடர்ன் டிராமால இருந்து நம்ம ஆரம்பிக்கணும். சரிங்களா? இதுல இந்த மாடர்ன் டிராமாவை நீங்க ப்ரிப்பேர் பண்றது மூலமா இது மற்ற யூனிட்ஸ்ல எப்படி ஹெல்ப் பண்ண போகுதுன்னா யூனிட் 1 to 7, யூனிட் 1 அதாவது மாடர்ன் லிட்ரேச்சர் 1ல இருந்து இந்தியன் லிட்ரேச்சர் வரைக்கும் இந்த மாடர்ன் டிராமா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். எப்படி சார் அப்படின்னா நீங்க ஆரம்பிக்க வேண்டிய இடம் எதுனா இதுதான். சரிங்களா? இதுக்கு முன்னாடியும் கூட நீங்க ஆரம்பிச்சுக்கலாம். இப்ப நீங்க ஓன் ப்ரிப்பரேஷன்ல இருக்கக்கூடியவங்க இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியதை கூட ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ நாம பிரிட்டிஷ் லிட்ரேச்சர்ல நம்மளுடைய பிகினிங் எங்க இருக்குதுன்னா பிளே டிராமா அப்படின்னா இதுதான். சரிங்களா? மிஸ்ட்ரி பிளேஸ், மிராக்கிள் பிளேஸ் அண்ட் மொராலிட்டி பிளேஸ், இது எல்லாமே பாத்தீங்கன்னா கிரீக்
அண்ட் ரோமன் இது எல்லாத்தையும் வந்து நமக்கு ஒரு பேஸா வச்சுதான் இங்க இங்கிலாந்துல வந்து இந்த பிளேஸ் அப்படிங்கிறது ஆரிஜின் ஆகுது. சரிங்களா? ஸோ மிஸ்ட்ரின்னா என்ன? கொஞ்சம் மிஸ்ட்ரியஸா இருக்கிறதா? மிராக்கிள்னா என்ன அப்படின்னா நத்திங் பட் இந்த பிளேயை பொறுத்த வரையும் மிஸ்ட்ரி பிளேஸ்னா அந்த பிளாட் கன்ஸ்ட்ரக்ஷன் எங்க இருந்து அந்த சோர்ஸை எடுத்திருப்பாங்க அப்படின்னா பிபிலிக்கல், அதாவது பைபிள்ல இருந்து எடுத்திருப்பாங்க. அதே டைம்ல மிராக்கிள் பிளேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைஃப் ஆஃப் செயின்ஸ். நம்ம இன்னைக்கு வந்து செயின்ட் சேவியர், செயின்ட் ஜான், இதே மாதிரி இப்ப தெரேசா இப்படின்னு நிறைய சொல்றோம் இல்லைங்களா? அன்னைக்கு இருந்த செயின்ட் புனிதர்கள், அஹ், அல்லது ஜீசஸ்னுடைய சீடர்கள், இல்ல அவரை வந்து தொழுதவர்கள், அந்த சாமியார்களுடைய லைஃப்ல இருந்து கொஞ்சம் பிளேஸ் போட்டாங்க அத தழுவி. ஃபார் எக்ஸாம்பிள் டிஎஸ் எலியட்னுடைய மர்டர் இன் த கேத்தட்ரல், இது யாருடைய லைஃப்பை தழுவி எழுதப்பட்டிருப்பா? இதை கூட நீங்க என்ன சொல்லிக்கலாம், ஒரு மிராக்கிள் பிளேன்னு கூட சொல்லிக்கலாம். ஏன்னா அந்த லைஃப்பை வச்சு தாமஸ் பெக்கெட் இல்லைங்களா, அவருடைய லைஃப்பை தழுவி எழுதப்பட்டது. கேண்டம்பரி டேல்ஸ் அதுலயும் பாத்தீங்கன்னா அது ஒரு பொயட்ரி இருந்தாலும் அதுல என்ன இருக்கும், ஒரு சின்ன ஒரு பிளேயினுடைய சாராம்சம் இருக்கும், ஒரு ஃபிக்ஷனுடைய சாராம்சம் அதுல இருக்கும். ப்ரொலாக், அதாவது கேண்டம்பரி டேல்ஸ்னுடைய ப்ரொலாக் பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும். எல்லாரும் எங்க போறாங்க? தாமஸ் பெக்கெட்னுடைய ஸ்ட்ரைனுக்கு கேண்டபரியில இருக்குது, அங்க போறாங்க. ஸோ இப்படி இதை பேஸ் பண்ணி தான் டிராமாஸ் ஆரம்பிச்சது, அதாவது ரிலீஜியனை பேஸ் பண்ணி. ஸோ இப்படி நீங்க வந்து டிராமாவை அங்க இருந்து ஆரம்பிச்சு கொண்டு வந்து அப்படியே இன்னைக்கு 21st செஞ்சுரியில டிராமாவுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா முடிச்சுக்கிட்டீங்கன்னா இந்த 7 யூனிட்டையும் நீங்க கூடவே கவர் பண்ணிட்டு வந்துருவீங்க. ஏன்னா டிராமா நீங்க தொடங்கி போகும்போது மிஸ்ட்ரி, மிராக்கிள் அப்படின்னு போகும்போது ரெனேசன்ஸ் பிளேஸ் படிப்பீங்க. அப்படியே யூனிவர்சிட்டி விட்ஸ் பத்தி படிப்பீங்க. அது நம்ம யூனிட்ஸ்ல இருக்குதுங்களா? இருக்குது. ரைட். கிட் இருக்கிறாரு, மார்லோ இருக்கிறாரு. அப்படியே யூனிவர்சிட்டி விட்ஸ் கூட கண்டெம்பரரியா பாத்தீங்கன்னா பென் ஜான்சன் வருவாரு டிராமா, ஷேக்ஸ்பியர் வருவாரு. அப்ப யூனிட் 1ல இருந்து யூனிட் 5 வரைக்கும் நீங்க ஜம்ப் ஆயிட்டீங்க. யூனிட் 5 யாரு? முழுக்க முழுக்க ஷேக்ஸ்பியரை பத்தி இருக்க போகுது டிஆர்பில. இப்படி நீங்க என்ன பண்ணணும், இந்த மிஸ்ட்ரி மிராக்கிள்ல இருந்து தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபேமஸான பிளே ரைட்ஸ் வரைக்கும் தேவையான அளவுக்கு நோட்ஸ் எடுங்க. சரியா? நோட்ஸ் எடுக்கிறத லிமிட் பண்ணுங்க. கிடைக்கிற நோட்ஸ் எல்லாம் அந்த அகாடமியில குடுத்தாங்க, இந்த அகாடமி, இல்ல எங்கேயாவது வாங்க முடியுமா? வாங்கி வாங்கி சேர்த்து வைக்க வேண்டாம். உங்களுக்கு நோட் எடுத்து, பென் எடுத்து எவ்வளவு நோட்ஸ் எடுக்க முடியுமோ அவ்வளவு போதும். என்கிட்ட கேட்டீங்கன்னா, நான் மாடர்ன் டிராமாக்கு ஒரு 10 பேஜ் நீங்க நோட்ஸ் எடுத்தா போதும். இந்த ஒரு சாப்டருக்கு 10 பேஜ் போதும். அதிகபட்சம் போனா 80 பேஜ் வரப்போகுது நோட்ஸ். அதெல்லாம் தேவையில்லை. 80 பேஜ் கூட தாண்டாது. சரிங்களா? 80 பேஜுக்குள்ள தான் உங்களுக்கு இந்த யூனிட் 8னுடைய நோட்டே இருக்கணும். அவ்வளவுதான். அத லிமிட் பண்ணிக்கங்க. ரைட்? ஃபைன். இப்ப யூனிட் டிராமாங்கிறது இப்படித்தான். அங்கிருந்து ஆரம்பிச்சு மாடர்ன் டைம் வரைக்கும் கொண்டு வந்துருங்க. ரைட். அடுத்தது மாடர்ன் ஃபிக்ஷன். ஃபிக்ஷன்னா என்னம்மா? ஃபிக்ஷன்னா 2 விதமா நம்ம எடுத்துக்கலாம். ஒண்ணு வந்து ப்ரோஸ் அப்படிங்கிற மேனர்ல, பொயட்ரிக்கு பதிலா ப்ரோஸ் அப்படிங்கிற வெர்ஷன்ல நீங்க எடுத்துக்கலாம். இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஒண்ணும் உள்ளார்ந்த டெப்தியல் மீனிங் எல்லாம் எடுக்க வேண்டாம். நாவல்னா ஃபிக்ஷன் அப்படி எடுத்துக்கலாம். நான் ஃபிக்ஷன்னா எஸ்ஐஸ், ப்ரோஸ். ஃபிக்ஷன்னா நாவல், நான் ஃபிக்ஷன்னா ப்ரோஸும் எஸ்ஐஸையும் நம்ம வச்சுப்போம். இப்ப பேக்கனுடைய எஸ்ஏ அது ஃபிக்ஷனா நான் ஃபிக்ஷன் கேட்டீங்கன்னா நான் ஃபிக்ஷன். சரிங்களா? அதே மாதிரி அடுத்தது சார்ல்ஸ் லேம்ப் வர்றாரு. அது ஃபிக்ஷனா நான் ஃபிக்ஷனா அப்படின்னா அது நான் ஃபிக்ஷன். ஃபிக்ஷன்னா நாவல் பியூரா. அதனாலதான் நான் யூனிட் 1 அது கூட சேர்த்துக்கல. சரிங்களா? யூனிட் 2லயும் ஃபிக்ஷன் எதுவும் இல்லையே சார், எல்லாம் பிளேஸ் தானே இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா யூனிட் 2ல இருந்தே அந்த ஃபிக்ஷனுடைய சென்ஸ் ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹூஸ் த பிகினர் ஆஃப் நாவல் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல நாம சொல்றது ஹென்ரி ஃபீல்டிங்னு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஹி இஸ் த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் நாவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே யூனிட் 2ல கடைசியா ஒரு ஆள் இருக்காரு பாருங்க, ஆலிவர் கோல்ட்ஸ்மித். அவர் தான், நீங்க நல்ல ஹிஸ்டரி படிச்சீங்க அப்படின்னா தெரியும், ஹி இஸ் ஒன் ஆஃப் த பிகினர்ஸ் ஆஃப் நாவல் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். யூனிட் 2ல சிலபஸ் எடுத்து பாருங்க, உங்களுக்கு பிளேஸ் தான் அவைலபிளா இருக்கும். அதுல ஆலிவர் கோல்ட்ஸ்மித்தினுடைய பேர் இருக்கும் பாருங்க. அந்த ஆலிவர் கோல்ட்ஸ்மித் தான் விக்டர் ஆஃப் தி வேக்ஃபீல்ட் அப்படிங்கிற அந்த நாவல் மூலமாக இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு ஒரு சின்ன சேஞ்ச், எழுதக்கூடிய வெரைட்டிஸ்ல புதினங்கள் எழுதலாம் அப்படிங்கிற ஒரு வேர்ஷனை கொடுத்தது பாத்தீங்கன்னா அவர் தான். அவரு, அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம டேனியல் டீபோ, நம்மளுடைய ஃபேமஸான ராபின்சன் குரூசோ பாலி டிஆர்பில இருக்குது. சரியா? பாலிடெக்னிக் டிஆர்பில பிரிஸ்கிரைப்டு, ஆனா இங்க இல்ல. சரிங்களா? ராபின்சன் குரூசோ இதெல்லாம் தான் நாவலுக்கு ஒரு அடித்தளம் போட்டது. அதுக்கப்புறம் அதை ஃபெமிலரைஸ் பண்ணி வெளியே கொண்டு வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிச்சர்ட்சன்.
சாமுவேல் ரிச்சர்ட்சன், அவருடைய ஃபமீலா, அதுவும் பாலி டிஆர்பில இருக்குது. ஸோ நீங்க போத் பாலிக்கும் பிஜிக்கும் ரெடி பண்றீங்கன்னா அதையும் கூட நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா இந்த யூனிட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. சரிங்களா? ஃபமீலா பை சாமுவேல் ரிச்சர்ட்சன். அந்த ஃபமீலாவை இன்ஸ்பயர் ஆகி ரெண்டாவது எழுதுனது தான் பாத்தீங்கன்னா ஹென்ரி ஃபில்டிங்குடைய ஜோசப் ஆண்ட்ரியூஸ் அப்படிங்கிற நாவல். அந்த ஜோசப் ஆண்ட்ரியூஸ் ஃபமீலாவை தழுவி எழுதப்பட்டது. இதையே மாடர்ன் ஃபிக்ஷன்ல ஒரு கேள்வியா கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் எழுதுனது ரிச்சர்ட்சன். அப்ப ஏன் ஹென்ரி ஃபீல்டிங் வந்து ஃபாதர் ஆஃப் நாவல்ஸ்னு அழைக்கப்பட்டாருன்னா அந்த அளவுக்கு அதை பாப்புலரைஸ் பண்ணாரு. சரிங்களா? ஸோ இது இப்படியே அந்த ஹிஸ்டரி ஃபிக்ஷனுடைய ஹிஸ்டரியை தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய மாடர்ன் நாவலிஸ்ட். இடையில பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரொமான்டிக் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ரொமான்டிக் டைம் அதுக்கு முந்தைய காலகட்டங்கள்ல வேவர்லி நாவல் படிக்க வேண்டியது இருக்கும். அப்புறம் ஜேன் ஆஸ்டினுடைய சீரீஸ் படிக்க வேண்டியது இருக்கும். பிராண்டே சிஸ்டர்ஸினுடைய சீரீஸ் படிக்க வேண்டியது இருக்கும். சார்ல்ஸ் டிக்கன்ஸ் இப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் நீங்க இருக்கக்கூடிய ஃபிக்ஷன் ட்ரெடிஷனை கொண்டு வரும். இதை கூடவே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப டிராமா எடுத்துக்கிட்டாலும் சரி, ஃபிக்ஷன் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதுல இருக்கக்கூடிய டைப்ஸ் என்னென்ன இருக்குது. டிராமானா என்னென்ன டைப்ஸ் இருக்குது. இப்போ மிஸ்ட்ரி, மிராக்கிள், அதே மாதிரி வேற என்ன இருக்குது, ட்ராஜடி, காமெடி. இது ஒரு ஜான்ராவா இருக்குது இல்லைங்களா? இப்போ ட்ராஜி காமெடி அப்படின்னா என்ன, ரொமான்டிக் ட்ராஜடினா என்ன, இப்படிங்கிற விஷயங்களை அதுக்குள்ள படிச்சுக்கணும். ஃபிக்ஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ மிஸ்ட்ரி நாவல்ஸ்னு ஒரு குரூப் இருக்குது. ப்ரோஸ் ரொமான்ஸ், ஆட்டோபயோகிராபிக்கல் நாவல், சட்டைரிக்கல், சைக்காலஜிக்கல், பில்டங்ஸ் ரோமன், காத்திக் நாவல், ரீஜனல் நாவல், இப்படின்னு அதுல ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. அப்ப என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் கேள்வி இப்படிதானே கேட்பாங்க. இப்போ ஜோசப் ஆண்ட்ரியூஸ் இஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் டேஷ் நாவல், பிகாரஸ்டிவ், பில்டங்ஸ் ரோமன் அப்படின்னு 4 தர்றாங்க. இதுதானே கேள்வியா வரும். ஸோ அப்படி நாம ஒரு 10 எக்ஸாம்பிள், பிகாரஸ்டிவ்னா ஒரு 5 எக்ஸாம்பிள், காதிக் நாவல்னா ஒரு 5. அதுக்கு வந்து யாரு ஃபேமஸ், காதிக் நாவல் எழுதுறதுல ஃபேமஸ் யாரு. ஸோ இப்படி நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா யூஜிசி நெட்டினுடைய 2 யூனிட்டையே கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. இந்த டிராமாவையும் ஃபிக்ஷனையும் இப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா முடிச்சிடலாம். கூடவே உங்களுக்கு யூனிட் 2 to 7 வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு கவர் ஆகி கிடைச்சிடும். ஏன்னா எல்லாத்துலயுமே நாவல் கொஞ்சம் அந்த சென்ஸ் இருக்கும். யூனிட் 3ல இருந்து பியூரான நாவல்ஸ் இருக்கு. சரிங்களா? 7 இந்தியன் லிட்ரேச்சர், அமெரிக்கன், இந்தியன் வரைக்கும், காமன்வெல்த் வரைக்கும் உங்களுக்கு ஃபிக்ஷன் இருக்குது. ரைட். அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா யூனிட் அந்த சாப்டர் 3 நான் இதுல விட்டுருக்கேன், ஞாபகம் இருக்கட்டும். சரிங்களா? அங்க சாப்டர் 1 மாடர்ன் டிராமா, மாடர்ன் ஃபிக்ஷனை தான் முடிச்சிருக்கிறோம். சாப்டர் 3 நான் ஒமிட் பண்ணியிருக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ 4வது சாப்டர் பார்த்தீங்கன்னா லிட்டரரி கிரிட்டிசிசம் அண்ட் தியரி. இந்த லிட்டரரி கிரிட்டிசிசம் அண்ட் தியரிக்கு நீங்க முதல்ல பண்ண வேண்டியது இந்த 10வது யூனிட்டுக்கு உள்ள போகணும். சரிங்களா? 10வது யூனிட்டுக்குள்ள பிளாட்டோ அண்ட் அரிஸ்டாட்டில் 2 பேரையும் முதல்ல முடிங்க. சரிங்களா? அவங்களுடைய ஒர்க்ஸை படிக்க சொல்லல நான் இந்த யூனிட்டுக்கு. யூனிட் 8க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது நாட் ஓன்லி பொயட்டிக்ஸ், நாட் ஓன்லி ரிப்பப்ளிக், அதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணா போதுமானது. ஆனா என்ன, பிளாட்டோவை படிங்க, அவருடைய வாத்தியாரை படிங்க, அரிஸ்டாட்டில் படிங்க, அரிஸ்டாட்டிலுடைய மாணவனை படிங்க. அதாவது ஜஸ்ட் இதுவும் சொல்றேன், 10 பேஜ் தான். இந்த 4வது சாப்டர் லிட்டரரி கிரிட்டிசிசம் அண்ட் தியரியும் நீங்க எடுக்கக்கூடிய அந்த யூனிட் 8க்கான இதுல 10 பேஜ் இருந்தா போதும். சரிங்களா? ஏன் அப்படிங்கறத நான் சொல்றேன். ஏன்னா மீதி எல்லா யூனிட் நம்ம 10வது யூனிட்டை டீடைல்டா பார்க்க போறோம் இல்லைங்களா? அதனால அந்த பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் அவங்கள முடிச்சுட்டு அடுத்தது நாம பண்ண வேண்டியது பிலிப் சிட்னியை ஆட் பண்ணிக்கணும். நீங்க யூனிட் 1ல பிலிப் சிட்னி இருக்கிறாரு. அதனாலதான் லிட்டரரி கிரிட்டிசிசம் அண்ட் தியரிக்கு யூனிட் 1 to 6 உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் போட்டிருக்கிறேன். சரிங்களா? நம்ம டிஆர்பி சிலபஸ்ல யூனிட் 1 to 6 உங்களுக்கு கிரிட்டிசிசம் அண்ட் தியரிக்கு ஹெல்ப் பண்ண போகுது. எப்படி, அதான் யூனிட் 1ல அப்பாலஜி ஃபார் போய்ட்ரி பிலிப் சிட்னியோட இருக்குது இல்லைங்களா? அதை இதுக்குள்ள கொண்டு ஆட் பண்ணுங்க இந்த நோட்ஸ்ல. பிலிப் சிட்னியை பத்தியோ ஸ்டீஃபன் காசனுக்கு என்ன ரிப்ளை கொடுத்தாரு அப்படிங்கறத பத்தி பேசுங்க இதுல. சரியா? அதுக்கப்புறமா ட்ரைடன்ல இருந்து ஆரம்பிங்க. ஏன்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பொறுத்த வரைக்கும் ஹூஸ் த ஃபாதர் ஆஃப் லிட்டரரி கிரிட்டிசிசம்னா ட்ரைடன்ல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். ஆனா ஐ ரெக்கமெண்ட் யூ டு பிளாட்டோ, அரிஸ்டாட்டில். கூடவே உங்களுக்கு இஃப் யூ கெட் அ சான்ஸ் அப்படின்னா இந்த கிரீக் மாஸ்டர்ஸ்னு ஒரு குரூப் வருவாங்க. அதுல வந்து சோஃபோக்கிள்ஸ், அப்புறம் இந்த மியாண்டர், இந்த மாதிரி 1-2 பேரை உங்களால டச் பண்ண முடியும்னா டச் பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? தே ஆர் த லெஜிஸ்லேட்டிவ் கிரிட்டிசிசத்துக்கு அவங்க எல்லாம் ரொம்ப முக்கியம். கிரிட்டிசிசம் அப்படிங்கிற ஒரு சாப்டரை இப்படித்தான் இருக்கணும், டிராமா இப்படி இருக்கணும், பொயட்ரி இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வழிவகை செய்தவர்கள் அவங்க. அந்த மாதிரி கிரிட்டிசிசம், நாட் அண்ட் டிஸ்கிரிப்டிவ் பட் லெஜிஸ்லேட்டிவ் கிரிட்டிசிசம்ல அவங்க எல்லாம் வருவாங்க. அவங்கள இருந்து ஆரம்பிச்சு பிலிப் சிட்னி, ட்ரைடன்,
அப்படியே ஒவ்வொரு காலகட்டத்தையும் இப்ப யூனிட் 2ல பாத்தீங்கன்னா மில்டன் இருப்பாரு. அவருக்கு ஒரு சின்ன கிரிட்டிசிசம் இருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரைடன் இருக்கிறாரு அதுலயே. அவருக்கு கொஞ்சம் கிரிட்டிசிசம். ஆலிவர் கோல்ட்ஸ்மித் இருக்கிறாரு. வேர்ட்ஸ்வொர்த் அண்ட் கால்ட்ரிட்ஜ் யூனிட் 3ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கிரிட்டிசிசம். ப்ரிஃபேஸ் டு த லிரிக்கல் பேலன்ஸ். அத நீங்க எங்கேயும் படிச்சிருவீங்க. யூனிட் 10லயும் படிச்சிருவீங்க. இங்கேயும் படிச்சுக்கணும். குவால்ட்ரிட்ஜ்க்கு பயோகிராபி லிட்டரரியா சாப்டர் 14 அண்ட் 17 தான் சார் பிரிஸ்கிரைப்டு. நான் அத மட்டும் படிச்சா போதும். நோ, யூனிட் 8 பொறுத்தவரையும் எத்தன சாப்டர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு சாப்டர்ல ஏதாவது ஒரு நல்ல ஒரு வேர்ட் காயின் பண்ணியிருப்பாரு அவரு. இப்ப இந்த நெகட்டிவ் கேப்பபிலிட்டி யாருப்பா காயின் பண்ணது அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். இப்படிங்கிற இந்த அளவு ஒரு மேலோட்டமா முக்கியமான டேர்ம், அதுக்கு மீனிங் என்ன? இத வந்து இந்த 4வது சாப்டருக்கு நீங்க படிச்சுக்கங்க. அதுக்கு பிற்பாடு 10வது யூனிட்ட ஒரு வாட்டி நீங்க தரவு பண்ணிட்டீங்கன்னா, இந்த சாப்டர பத்தி நீங்க வொரி பண்ண வேண்டியதில்ல. கூடவே இந்த கிரிட்டிசிசம் பார்ட் ஓகே. அப்புறம் இந்த தியரின்னா என்ன? இந்த கிரிட்டிசிசம் நியூ கிரிட்டிசிசத்துல போய் இந்த கிரிட்டிசிசம் எண்ட் ஆகுது. 20ஆம் நூற்றாண்டுல வந்து இந்த கிரிட்டிசிசம் வந்து எண்ட் ஆகக்கூடிய இடம் வந்து நியூ கிரிட்டிசிசம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐயர் ரிச்சர்ட், எஃப்.ஆர். லெவிஸ், அப்புறம் இந்த செவன்த் ஆம்பிகுட்டி எழுதினாரப்ப எப்சன். இவங்க எல்லாம் வந்து சேர்ந்து இந்த நியூ கிரிட்டிசிசம் அப்படிங்கிற ஒரு வியூல கொண்டு விடுறாங்க. அந்த கிரிட்டிசிசம் நியூ கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது இட்ஸ் பிகம் அன் அப்ரோச் க்ளோஸ் ரீடிங் எம்பசிஸ் பண்ணு. அதாவது புத்தகத்தை மட்டும் படி. சோசியல் பேக்ரவுண்ட்ஸ், வெளியே நடக்கக்கூடிய விஷயம், ஆதரிக்கல் பேக்ரவுண்ட் இதெல்லாம் பார்க்க வேண்டாம். அதுதான் நியூ கிரிட்டிசிசம். சரிங்களா? ரான்சம் அவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் நியூ கிரிட்டிசிசம். ரான்சம் இஸ் த ஃபாதர் ஆஃப் நியூ கிரிட்டிசிசம். அப்படியே கன்வெர்ட் ஆகி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ரஷ்யால ஃபார்முக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு மூவ்மெண்ட் நடக்கும். ரஷ்யன் ஃபார்மலிசம். இன்னொரு பக்கம் அமெரிக்கால பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன் ஸ்ட்ரக்சரலிசத்தை கொண்டாடுவானுங்க. இப்படி என்ன நடக்கும் அப்படின்னா ஸ்ட்ரக்சரலிசம், ஃபார்மலிசம் அப்படின்னு நேர தியரி அப்ரோச்சஸ்க்குள்ள இலக்கியத்தை கொண்டு போயிடுறாங்க. இட்ஸ் சோசியாலஜிக்கல் ஸ்டடி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த சோசியாலஜிக்கல் ஸ்டடிக்குள்ளதான் இந்த ஃபெமினிசம், போஸ்ட் மாடர்னிசம் எல்லாம். இதை நமக்கு தனி யூனிட்டா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபெமினிசம் 5வது சாப்டர், போஸ்ட் மாடர்னிசம் 8வது சாப்டரா கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே இந்த 4வது யூனிட்டுக்குள்ள நீங்க படிச்சிருவீங்க. ஸ்பெஷலைஸ்டா ஃபெமினிசத்துக்கு ஒரு 2 பேஜ், போஸ்ட் மாடர்னிசத்துக்கு ஒரு 2 பேஜ். ஃபர்ஸ்ட் இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? ஃபெமினிசம்னா யாருக்காக வாதாடுது? இதனுடைய பெரிய எக்ஸ்போனன்ட்ஸ், இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடியவங்க யாரெல்லாம்? காயத்ரி ஸ்பிவாக், அவங்க ஃபெமினிசத்துல என்ன பண்றாங்க? அப்புறம் வந்து செகண்ட் செக்ஸ் அப்படிங்கிற புக் எழுதுனது யாரு? இப்படிங்கிற மேலோட்டமான கேள்விகள் 2 பேஜ்க்கு நீங்க எழுதுனா போதுமானது. போஸ்ட் மாடர்னிசத்தை பத்தியும் 2 பேஜ்க்கு. ஃபெட்ரிக் ஜேம்ஸ் அண்ணா யாரு? டெரிடா, போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசத்துக்கும் டெரிடாக்கும் என்ன சம்பந்தம்? அப்போ டெரிடா டீகன்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன? போஸ்ட் மாடர்னிசம் செலிப்ரேட்ஸ் பிராக்மெண்டேஷன். இட்ஸ் an ஓல்டு கொஸ்டின். சரிங்களா? இன்னும் ஞாபகம் இருக்குது. பிராக்மெண்டேஷனை ஏன் இது செலிப்ரேட் பண்ணுது? பழசெல்லாம் உடைக்கணும்னு ஏன் இது நினைக்குது? இப்படிங்கிற விஷயங்களை ஒரு 5 லைன் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல. அப்புறம் இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணவங்க, முக்கியமான ஒர்க்ஸ். போஸ்ட் மாடர்னிசத்துல முக்கியமான ஒர்க் என்ன? அதிகபட்சம் போனா 2 பேஜ். ஃபெமினிசம் 2 பேஜ், போஸ்ட் மாடர்னிசம் 2 பேஜ். தட்ஸ் எனஃப். ஸோ லிமிட் யுவர் நோட்ஸ். சரிங்களா? இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்படின்னா 4வது சாப்டர், 5, 8 இந்த 3 சாப்டருமே நல்லபடியா கம்ப்ளீட் ஆயிரும். நெக்ஸ்ட் 2 புதிய விஷயங்கள் பத்தி பேசுறேன். 2 புதிய விஷயங்கள் பத்தி பேசுறேன். டீச்சிங் ஆஃப் இங்கிலீஷ் இன் இந்தியா அண்ட் ஜேர்னலிசம் அண்ட் கிரியேட்டிவ் ரைட்டிங். இது 2 தான் இதுல புதிய விஷயங்களா நம்ம பார்க்க வேண்டியது. இந்த டீச்சிங் ஆஃப் இங்கிலீஷ் இன் இந்தியா பாத்தீங்கன்னா யூனிட் யூஜிசி நெட்ல ஒரு சாப்டர்மா. அதனால இதுக்கு நீங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கல, எல்லாமே இங்கிலீஷ் லிட்டரேச்சர்ல தான் எக்ஸாம் எழுதுறீங்க. ஸோ ஒரு ஒரு வேலைகளை பண்றது மூலமா 2 பக்கத்துக்கும் நீங்க நோட்ஸ் ரெடி பண்ணிடுறீங்க. நெட்டுக்கும் ரெடி பண்ணிடுறீங்க, டிஆர்பிக்கும் ரெடி பண்ணிடுறீங்க. அதனால அப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சுக்கோங்க. ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிங்க. இந்தியாவில் இங்கிலீஷ் அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிங்க. அது மேபி உங்களுடைய நோட்ஸ் ப்ரிப்பரேஷன் முகலாயர் பீரியட்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். யார் இங்கிலீஷுக்கு இங்க உள்ள என்ட்ரி கொடுத்தாங்க? அவுரங்கசீப்பா, ஜஹாங்கீரா? ஜஹாங்கீருக்கு உள்ள வரக்கூடாதுன்னு அவுரங்கசீப் உள்ள விடுறாரு. அப்படி உள்ள வர்றாங்க. ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ஃபார்ம் பண்ணப்படுது. நல்ல நீங்க நோட்ஸை எதுல இருந்து ஆரம்பிக்கலாம்னா 1835 மெக்காலேயுடைய மினிட்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல அழகா அண்டர்லைன் பண்ணி காமிக்கப்பட்டிருக்கு. லார்ட் மெக்காலேஸ் அட்ரஸ் டு த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் ஆன் 2nd February 1835 இதுல இருந்து ஆரம்பிக்கும். என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியா எப்படிப்பட்ட நாடு அப்படிங்கறது இதுல சொல்லியிருக்காரு. நாம என்ன சொல்றோம்? இந்தியால வந்து சிவிலைசேஷனே கிடையாது. இந்தியா வந்து எல்லாம் வந்து அன்சிவிலைஸ்ட் கண்ட்ரியா இருந்தானுங்க. இவனுக்கு இடுப்புல வேட்டி கட்ட கூட தெரியல. நாங்க தான் வந்து சொல்லி கொடுத்தோம் பேண்ட் போடுறதுக்கு அப்படின்னு ஒரு குரூப் சொல்லிட்டு தெரியும்.
இந்தியால வந்து எதுவும் இல்லை, எல்லாம் வெள்ளைக்காரன் வந்துதான் சொல்லி கொடுத்தா அப்படின்னு. அதை பொய்யாக்கக்கூடிய விதத்துல ஒரு எவிடன்ஸ் இது. பாருங்க, இதை ரீட் பண்ணி பாருங்க. ஐ ஹாவ் டிராவல்ட் அக்ராஸ் த லென்த் பிரெத் ஆஃப் இந்தியா. ஐ ஹாவ் நாட் சீன் ஒன் பர்சன் ஹூ இஸ் அ பெக்கர். ஒரு பிச்சைக்காரனை கூட நான் இந்த நாட்டுல பார்க்க. ஹூ இஸ் அ தீஃப் such a wealth I have seen in this country. ஒரு பெக்கரையோ ஒரு திருடனையோ நான் இந்த நாட்டுல பார்க்கவே முடியல. ஏன்னா எல்லாம் திண்ணைகள் வச்சு கட்டியிருந்தாங்க. யார் வேணா தங்கலாம். வீடுகள்ல கதவுகளுக்கு பூட்டு கிடையாது முன்னாடி. சரிங்களா? வீடுகள் ஓப்பன்ல தான் இருக்கு. எவனும் வந்து ஆட்டையை போட்டு போக மாட்டான் அப்படின்னு எல்லாம் சொல்லப்படுது. சரிங்களா? இப்படிப்பட்ட வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி இது. ஐ டு நாட் திங்க் வி வுட் எவர் கன்குவர் திஸ் கண்ட்ரி. இந்த நாட்டை நம்ம பிடிக்க முடியுமானா அது எனக்கு நம்பிக்கையா இல்லை. பட் வி ஹாவ் டு பிரேக் தேர் பேக் போன். அது என்ன பேக் போன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேர் கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ், தேர் ஸ்பிரிச்சுவல். ஹர் அப்படிங்கறது இந்தியாவை தான் குறிக்கிறார். which is her spiritual and cultural heritage, and therefore I propose that we replace her old and ancient education system. ஆல்ரெடி ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கு. நாலந்தா, விக்ரமசீலா அப்படிங்கிற பல்கலைக்கழகங்கள் சிறந்த விளங்குச்சுது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? எஜுகேஷன் மெத்தடாலஜில கேட்பாங்க டிஆர்பில, ரைட்? ஞாபகம் வச்சுக்கோங்க. குருகுல கல்வி அது மட்டும் தான் நம்மளுடைய ஒரு ஃபிளாவா நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதை தள்ளியும் நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட இருந்தது. அதை நம்ம முதல்ல உடைச்சோம்னா நாம வந்து அவங்களை கைப்பற்றிடலாம். அண்ட் ஹர் கல்ச்சர், ஃபார் இஃப் த இந்தியன்ஸ் திங்க் தட் ஆல் தட் ஃபாரின் அண்ட் இங்கிலீஷ் இஸ் குட் கிரேட்டர் தேன் தேர் ஓன், தே வில் லோஸ் தேர் செல்ஃப் ஸ்டீம். நாம அன்னைக்கு பேசிட்டு இருந்த நம்மளுடைய தாய்மொழிகளை மறந்துட்டு இங்கிலீஷ் தான் பெருசுன்னு அவனுக்கு ஒரு சிந்தனையை கொடுக்கணும்னு அவங்க முடிவு பண்றானுங்க. அதை கொண்டு வந்து இங்க இறக்குறான். ஸோ இன்னைக்கு நமக்கு சோறு போடக்கூடியது இந்த இங்கிலீஷ் தான். அதனால அதை மறுக்க முடியாது. மெக்காலே நல்லதுக்கு பண்ணானா கெட்டதுக்கு பண்ணானான்னு தெரியல. ரொம்ப நாள் நம்மளை அடிமைப்படுத்தி வச்சு நமக்கு இந்த இங்கிலீஷையும் கொடுத்து இங்கிலீஷ் லிட்ரேச்சரையும் கொடுத்துட்டு போயிட்டான். ஸோ அந்த மெக்காலையோடைய மினிட்ஸ்ல இருந்து இந்த சாப்டரை பிகின் பண்ணுங்க. அப்புறம் அகாடமிக்கலா பெர்ஷியன் லாங்குவேஜை எப்போ இங்கிலீஷ் பீட் பண்ணுது, பாரசீக மொழிகளை எப்போ இங்கிலீஷ் பீட் பண்ணிட்டு கோர்ட்டுக்குள்ள வருது, எப்போ ஸ்கூலுக்குள்ள வருது, அப்புறம் வந்து மெல்ல மெல்ல பாத்தீங்கன்னா டீச்சிங்ல வந்து என்னென்ன மெத்தட்ஸை இது கொண்டு வருது. ஸோ ஒரு 10% இந்த ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் இன்டு இந்தியாவை பார்த்துட்டு அப்படியே ஒரு 90% டீச்சிங் ஆஃப் இங்கிலீஷ் இன் இந்தியா. என்னென்ன வகைகள்ல இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கப்படுது, டைரக்ட் மெத்தடா, டைரக்டா இங்கிலீஷ்லயே சொல்லி கொடுத்துடலாமா, இல்ல கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடா, இல்ல தமிழ் மொழிய இல்ல அவங்க தாய்மொழியை பயன்படுத்தி இங்கிலீஷை சொல்லி கொடுப்போமா, இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து பேசப்படும் இதுல. இப்படி அப்படியே இழுத்து இங்க இப்ப வரைக்கும் இங்கிலீஷுடைய ஸ்டேட்டஸ். வாட் இஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் இங்கிலீஷ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் அன் அபிஷியல் லிங்க் லாங்குவேஜ். ஹிந்தியை விடவும் ஒருபடி மேலத்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும். அலுவலக இணைப்பு மொழி அப்படிங்கிற அந்தஸ்து இங்கிலீஷுக்கு கொடுத்துருக்கோம். சரியா? இப்போ அதுல இருந்து இப்ப வரைக்கும் இங்கிலீஷினுடைய ஸ்டேட்டஸ் என்ன, அதை தான் நம்ம பார்க்கணும். ஜேர்னலிசம். ஜேர்னலிசத்துல அட்டப்பழைய கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் இந்தியாவில் எது வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹிக்கிஸ் பெங்கால் கெசட். சார், பங்களாதேஷ் அங்க எல்லாம் இருக்குது, நாம எப்படி இந்திய அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி இந்தியா எல்லாம் சேர்ந்துதான் இருந்தது இல்லைங்களா? 1970s அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணோம், தனியா பங்களாதேஷ்னு ஒரு நாடையே கிரியேட் பண்ணி கொடுத்தோம். இன்னொன்னு அது தனி நாடா ஆனது வந்து 1947 அப்புறம் தான். இது அதுக்கு முன்னாடி என்னது நம்ம போட்டோம், நியூஸ் பேப்பர் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர், பிரிண்டிங் நியூஸ் பேப்பர் இன் இந்தியா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிக்கிஸ் பெங்கால் கெசட். அந்த ஹிக்கிங்கிறவருடைய பெங்கால் கெசட் அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் தான் முதல் நியூஸ் பேப்பர். ஸோ இந்த ஜேர்னலிசம் என்னென்ன ஜேர்னலிசம் இருக்குது, போட்டோ ஜேர்னலிசம்னா என்ன, ரிப்போர்ட்னா என்ன, எடிட்டிங்னா என்ன, இப்படிங்கிறதுக்கு ஒரு 5 பேஜ் அவ்வளவுதான். சரிங்களா? பிரஸ் அப்படிங்கிறது எத்தனாவது தூண் சொசைட்டிக்கு, 4வது தூண் அப்படிங்கிற மாதிரி. இப்ப நீதித்துறை, காவல்துறை, அரசாங்கம் அப்படிங்கிற மாதிரி அடுத்த ஸ்டேஜ்ல வந்து பிரஸ் வச்சிருப்பாங்க. இன்னைக்கு பிரஸ் அந்த நிலைமையில இல்ல. சரிங்களா? இப்படி மொத்தம் 8 சாப்டர்ல 7 சாப்டர் நமக்கு முடிச்சிட்டோம். 7 சாப்டர் நம்ம முடிச்சிட்டோம். இந்த 3வது சாப்டர் லிட்டரரி மூவ்மெண்ட்ஸ். இது மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்லல, உள்ள ஸ்லைட்ல வைக்கல. இந்த லிட்டரரி மூவ்மெண்ட்ஸ்ங்கிறது நத்திங் பட் யூனிட் 1 to 10ல நீங்க என்னென்ன மூவ்மெண்ட்ஸ் பாக்குறீங்களோ அதெல்லாம். என்னென்ன மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் பாருங்க. நீங்க யூனிட் உள்ள சாசர் படிக்கிறீங்க. ஸ்காட்டிஷ் சாசரியன்ஸ், பிரிட்டிஷ் சாசரியன்ஸ் அப்படின்னு 2 படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கோம். சரிங்களா? ஃபாலோவர்ஸ் ஆஃப் சாசரை இங்கிலீஷ் சாசரியன்ஸ், ஸ்காட்டிஷ் சாசரியன்ஸ் படிக்கிறோம். அதுல இருந்து மூவ்மெண்ட் ஆரம்பிக்கும். இல்ல ரோம் கிரீக் பாத்தீங்கன்னா அங்க இருந்து கூட ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? லைசியம் அப்படிங்கிற ஸ்கூல்ல இருந்தே நம்ம வரலாம். சாக்ரட்டிஸ் ஸ்கூல், அரிஸ்டாட்டிலியன் ஸ்கூல்ல இருந்தே நீங்க வரலாம். இல்ல கொஞ்சம் கூட நான் பெட்டரா கொஞ்சம் கூட மாடர்ன்ல இருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா இந்த
சாசரியன்ல இருந்து நீங்க ஆரம்பிக்கணும். அப்புறம் லொலார்ட்ஸ்னா யாரு? ஃபாலோவர்ஸ் ஆஃப் வைக்லிஃப், யூனிவர்சிட்டி விட்ஸ், மெட்டாபிசிக்கல் போயட்ஸ், கெவாலியர் போயட்ஸ், இப்படிங்கிற அந்தந்த குரூப் என்ன எழுதுனாங்க, யார் சப்போர்ட் பண்ணாங்க, யார் ஸ்பான்சர் பண்ணாங்க, இப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்க வச்சுக்கணும். அப்புறம் இந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் தாண்டி நியூ ஸ்கூல்ஸ் அமெரிக்கால பாத்தீங்கன்னா சிகாகோ ஸ்கூல்னு ஒண்ணு இருக்குது. ஸ்கூல்னா ஸ்கூல் கிடையாது, குரூப் ஆஃப் ரைட்டர்ஸ் அவங்க சேர்ந்து இருந்து எழுதுவாங்க. எலிசபெத்தன் டிராமா, அதுல ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. கோக்கனி ஸ்கூல்னு ஒண்ணு இருக்குது. இப்படி லிட்டரரி மூவ்மெண்ட்ஸ் சாசர் பீரியட்ல இருந்து 21st செஞ்சுரி வரைக்கும் என்னென்ன இருக்குதோ இதெல்லாம் பார்த்துக்கணும். ஸோ இந்த யூனிட் 8 அப்படிங்கிறது என்ன பொறுத்தவரையிலும் ஒரு வரப்பிரசாதம் உங்களுக்கு. பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்களுக்கு. ஏன் நீங்க கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா நீங்க யூஜிசி நெட்னுடைய பாதி யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. ஸோ டியர் ஃப்ரெண்ட், உங்களுக்கு தேவை செட்டில்மெண்ட். ஸோ அது எந்த யூனிட் மூலமாக வந்தாலும் நீங்க வந்து அதை நல்லபடியா ஏத்துக்கணும். ஸோ இஃப் யூ need any help related this PGTRB or UGC net or TN set, please make a call, right? Thank you.